Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல மரவள்ளிக்கிழங்கு வச்சு ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டான ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஹல்வா செய்யறது ரொம்ப ஈஸிங்க. கம்மியான பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியா இந்த ஹல்வா செஞ்சிடலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம மரவள்ளிக்கிழங்கு அல்வா செய்கிறதுக்காக மரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி தோலெல்லாம் உரிச்சு எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி காய் துருவுறதுல நல்லா துருவி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா மரவள்ளிக்கிழங்கையும் நல்லா துருவி எடுத்துட்டேன். நம்ம துருவி எடுத்த மரவள்ளிக்கிழங்க ஒரு கிண்ணம் இல்லைனா ஏதாவது ஒரு கப்பில் இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம மரவள்ளிக்கிழங்கு அல்வா செய்யும்போது ஒரு கப் அளவுக்கு மரவள்ளிக்கிழங்கு எடுத்திங்கன்னா நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணியும் பாலும் சேர்க்கணும். அதனால மரவள்ளிக்கிழங்கு ஏதாவது ஒரு கிண்ணத்தில் அளந்து எடுத்துக்குங்க. இப்போ இந்த மரவள்ளிக்கிழங்க மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். நெய் காஞ்சதும் 10 முந்திரியும் பாதாமியும் உடைச்சி வச்சிருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் கலர் வந்த உடனே எடுத்துருங்க. இப்போ அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மரவள்ளிக்கிழங்கை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா உடைச்சி விட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நான் காய்ச்சி ஆற வச்ச பால் வச்சிருக்கேன். அதில் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பால் சேர்க்காம தண்ணி மட்டும் சேர்த்தும் செய்யலாம். ஆனால் பால் சேர்க்கும் போது இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பால் சேர்த்து விட்டதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு கிழங்குக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சரியாக இருக்கும். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ அல்வா நல்லா திக்காய் வந்திருக்கு. இப்போ நம்ம 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் 4 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நான் எல்லோ ஃபுட் கலரை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போவே அல்வா நல்லா ரெடியாகி வந்திருக்கு. கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா ஹல்வா ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பாதாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான மரவள்ளிக்கிழங்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹல்வாவோட டேஸ்ட்டு சொல்லவே முடியாதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மரவள்ளிக்கிழங்குல இவ்வளோ டேஸ்ட்டாக அல்வா செய்ய முடியுமான்னு நீங்களே நினைப்பீங்க. இந்த ஹல்வா ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.